நீங்கள் கேட்க இருப்பது சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஓடு சாந்தி ஓடு ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி. இந்தியாவுக்காக 2006 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை சாந்தி. ஆனால் பாலியல் பரிசோதனை செய்யப்பட்டு அவரது பதக்கம் பறிக்கப்பட்டது. சாந்தி தன்னை பெண் என்றே உணர்கிறார். தான் பெண் என்பதில் சாந்திக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உடல் வடிவமும் உடையுமா ஒரு பெண்ணை பெண் என்று நிர்ணயிக்க முடியும்? இந்த சமூகத்தின் பொது புத்தி சார்ந்த கேள்விகளையும் சர்வதேச அளவில் தனக்கு நேர்ந்த அவமானங்களையும் ஒரு சேர எதிர்கொள்கிறார் சாந்தி. தன்னை ஒதுக்கிய இச்சமூகத்தின் முன்பு ஒரு வெற்றி பெண்ணாக வலம் வர அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற ஓட்டப்பந்தய வீராங்கனையும் பயிற்சியாளருமான சாந்தி சவுந்தரராஜனின் சுயசரிதை இது. ஓடு சாந்தி ஓடு. அத்தியாயம் 1. ஒருநாள் மகிழ்ச்சி. 2006 டிசம்பர் 5 இரவு. கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. பலவண்ண விளக்குகள் ஜொலித்துக் கொண்டிருக்க பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. ஏதோ மாய உலகில் நடப்பது போன்று கத்தார் மன்னரின் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடக்க விழா. நான் அந்த தொடக்க விழாவில் பங்கேற்கவில்லை. காரணம், அங்கு அதிக நேரம் நிற்க வைத்து விடுவார்கள். என்னால் அப்படி நிற்க முடியாது. மேலும் என் கவனங்களை சிதைப்பது மாதிரி ஏதாவது நடந்துவிடும். தனிமையாக அமர்ந்து போட்டியில் எப்படி வெற்றி பெறுவது என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உலக அளவிலான இறுதிப் போட்டிகளில் பங்கெடுத்து பதக்கங்களை வென்றவர்களெல்லாம் என்னுடன் மற்ற தேர்வு ஓட்டங்களில் ஓடியவர்கள். அவர்களை நினைத்தால் என்னால் இயற்கையாக மூச்சு கூட விட முடியவில்லை. இதில் சாதனை புரிந்தால்தான் வாழ்க்கை. கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே இருந்தேன். 8 மாலை. சூரியன் சுட்டெரிக்கும் தோஹாவில் மாலையில் சூரியன் மறைந்தாலும் ஈரப்பதம் மிகுந்து வாட்டி கொன்றுவிடும். அங்கே இருந்து பழக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அந்த ஈரப்பதத்தையும் அதனால் வரும் வியர்வையையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் ஓடினேன். 800 மீட்டருக்கான தகுதிச் சுற்றுக்கு தேர்வாகிவிட்டேன். 9 மாலை. பதட்டம் நிறைந்த ஆடுகளம். பதற்றமும் கவனமும் நிறைந்த முகங்களுடன் வீராங்கனைகளும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் வீற்றிருக்கிறார்கள். வாமப்புக்கு பிறகு வீராங்கனைகள் ஓடு தளத்தில் தயார் நிலையில் நிற்கின்றோம். அந்த அதிநவீனமான பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானம் அந்த நேரத்தில் தலை குனிந்து அமைதி காத்தது ஆச்சரியம்தான். ஓடுவதற்கான சமிக்ஞை தரப்பட்டது. தொடக்கத்திலேயே புயலென சீறி பாய்வதாகத்தான் எல்லோருடைய எண்ண ஓட்டமும் இருக்கும். ஆனால் நான் பொறுமையாக ஓடினேன். ஓட்டத்தில் பங்கேற்ற 8 பேரில் 7வது ஆளாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பஹ்ரைன் நாட்டு வீராங்கனை மரியம் யூசுப் ஜமால் போட்டியின் தொடக்கத்திலேயே முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். முதல் சுற்று முடிவுற்றது. நான் எனது நெஞ்சம் நிறைய கணக்கோடும் கவனத்தோடும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். படிப்படியாக ஒவ்வொரு மீட்டராக முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறேன், நிதானம் சாந்தி, நிதானம். 200 மீட்டர் தாண்டிவிட்டேன். முதல் 400 மீட்டர் முடிந்த நிலை வரை பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மெல்ல மெல்ல 5வது இடத்திற்கு முன்னேறுகிறேன். என் பின்னால் யார் ஓடுகிறார்கள், முன்னால் யார் ஓடுகிறார்கள் என்று எதிலும் என் கவனம் செல்லவில்லை. என் பாதையை மட்டும் பார்த்தபடி ஓடுகிறேன். கடைசியாக இருப்பது 300 மீட்டர். இப்போது என் இடம் 4. மெல்ல மெல்ல எனது ஓட்டத்தை வேகப்படுத்தி என்னோடு பங்கேற்ற மற்றொரு இந்திய வீராங்கனை கேரளாவைச் சேர்ந்த சினிமோல் பவுலோஸை முந்துகிறேன். அப்பாடி! கடைசி 80 மீட்டருக்குள் நுழையும் போது 3வது இடம். வெண்கலம் உறுதியாகிவிட்டது என்று திருப்தி அடைகிறேன். அப்போதுதான் யோசிக்கிறேன், ஏன் வெள்ளிப்பதக்கம் வாங்க முயற்சி செய்யக்கூடாது? இதயத் துடிப்பின் வேகம் என்னை விட முன்னால் பாய்ந்து செல்கிறது. இந்த வேகம் என்னை தாண்டி போய் இலக்கை அடைந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியது மாதிரி மனக்கண்ணில் நினைத்து பார்க்கிறேன். அந்த எண்ணம் என்னை வேகமாக ஓட வைக்கிறது. கடைசியாக 20 மீட்டர் தூரம். போதும்,
திரும்பி விடலாம் எனும்போது உள்ளே இன்னொரு குரல், தங்கத்தை வெல்ல முடியாதா? முடியும் சாந்தி, உன்னால் முடியும். எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன்.